தற்பொழுது சிறுகதைகள் குறித்து தோழர் பூ இலக்கியன் உரையாற்றுவார். ஆயிரம் புல்லாங்குழல்களை தன்னுள் மறைத்து வைத்துக் கொண்டு ஒன்றுமே இல்லை என்று கைவிரித்து காட்டுகின்றன மூங்கில் காடுகள். ஆயிரம் திறமைகளை தன்னுள் மறைத்து வைத்துக் கொண்டு ஒன்றுமே இல்லை என்று கன்னத்தில் கை வைத்து அமர்ந்திருக்கும் என் இனிய தோழமைகளுக்கு இலக்கியனின் வணக்கம். நண்பர்களே, நாற்று இலக்கிய கூடுகை நடவு 3 இந்த நிகழ்வில் எழுத்தாளர், கவிஞர், கட்டுரையாளர், இதழாசிரியர் என்று பல்வேறு முகங்களை பல்வேறு ஆளுமையாக தன்னை அவதரித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய கவிஞரும் எழுத்தாளருமான வாமுகோமுனுடைய படைப்புலகத்தை பேசுகிற இந்த அரங்கில் அவருடைய சிறுகதைகள் குறித்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதைகள் குறித்து முன்பாக பேசிய சகோதரர் சீவகன் அவர்கள் தன்னுடைய தேர்ந்த வார்த்தைகளால் அவரின் படைப்பு மனநிலையும் அவருடைய படைப்புகளையும் கூர்மையாக அணுகியிருக்கிறார். இந்த அரங்கில் உள்ளபடியே நான் பேசுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் காசி மாரியப்பன் ஐயா அந்த அவையில் இருக்கிறார். நண்பர் அகில இந்திய வானொலியில் நான் வளர்ந்த விதங்களில் ஒரு மிக முக்கியமான அடையாளம் அகில இந்திய வானொலி நிலையம். அதில் ஒரு 13 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் உண்டு. அந்த வானொலி நிலையத்திலிருந்து வந்திருக்கிற நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு கு அடைக்கலராஜ் அவர்கள் இந்த அரங்கில் இருக்கிறார்கள். பேராசிரியர் சரவணகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் ஆங்கிலத்துறையை சார்ந்த எழுத்தாளர் பங்குடி போன்ற மகத்தான நூல்களை தன்னுடைய எழுத்துக்களில் மோனலாக் கதைகளாகவும் பங்குடி போன்ற மகத்தான படைப்புகளை தந்திருக்கிற அன்புக்குரிய எழுத்தாளர் கா மூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. இன்னும் இங்க அலர் பதிப்பகத்தினுடைய நண்பர் தோழர் இந்த அரங்கில் இருக்கிறார். முகம் தெரிந்தும் பெயர் தெரியாத தோழமைகள் இந்த அரங்கில் இருக்கிறார்கள். இந்த நாற்று இலக்கிய கூடுகையை முன்னெடுக்கிற தோழர்களில் அன்புக்குரிய பேராசிரியர் யூனுஸ் அவர்களும் தோழர் சுர்ஜித் அவர்களும் அன்புக்குரிய தோழரும் நண்பரும் ஆகிய ஜார்ஜ் ஜோசப் அவர்களும் இந்த அரங்கில் இருக்கிறார்கள். என்னோடு கவிதைகள் குறித்து பேசுவதற்கு பேராசிரியர் அதங்கோடு அனீஷ்குமார் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்கிறேன். தமிழினத்தினுடைய சிறுகதை மரபில் 2000 ஆண்டுகளுக்கு மேலான தமிழ் மரபில் 2000 ஆண்டுகளுக்கு மேலான கதை மரபு நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய மரபு. அதோடைய தனிச்சிறப்பும் கூட அதுதான். தூணிலும் துரும்பிலும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புவதை காட்டிலும் தூணிலும் துரும்பிலும் கதைகள் இருக்கின்றன என்று அடிப்படையில் நான் நம்புகிறவன். ஏனென்றால் இந்த உலகம் கதைகளால் ஆனது. இந்த பூமிக்கு மேலே எப்படி கதைகள் நிகழ்கின்றனவோ அதே போன்ற பூமியிலும் பூமிக்கு கீழேவும் கூட சொல்லப்படாத கதைகள் இருப்பதாக நான் நம்புகிற ஒருவனாக இருக்கிறேன். ஆகாயத்திற்கு மேலும் பறக்கும் கம்பளிகள் போன்ற கதைகள் இந்த மண்ணில் இருக்கின்றன. ஆகாயத்தில் நிகழக்கூடிய பல்வேறு விதமான கதைகள் இந்த மண்ணில் உலவுகின்றன. கதைகளுக்கு கால்கள் மட்டுமல்ல, இறக்கைகளும் உழைத்து 4 திசைகளிலும் கதைகள் உருவாகின்றன என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன் கதைகள் இவ்வளவு நிறைந்து இருக்கிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் அறியப்படுகிற அத்தனைக்கும் கதைகள் இருக்கின்றன. எப்படியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனது அகம் புறம் என்று குறைந்தது 100 கதைகளாவது இருக்கும். அதுபோலவே நாம் காணுகின்ற மரம், செடி, கொடி, காணுயிர்கள், பறவைகள், அதை போன்ற பிரபஞ்சங்கள், நீர்நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அறியப்படுகிற பஞ்சபூதங்கள் அடங்கிய இயற்கை வனவிலங்குகள், காணுயிர்கள் என்று அத்தனைக்கும் நம் தமிழ் நிலத்தின் கதைகள் பறந்துபட்டிருக்கிறது. இதில் என்ன ஒரே ஆச்சரியம் என்றால், மனிதன்தான் இது அத்தனையும் கண்டு சொன்னான். மனிதன்தான் இது அத்தனையும் தன் எழுத்தில் கண்டடைந்தான், தன் எழுத்தில் பதிவு செய்தான். மனிதனின் கதைகளை கூட மனிதன்தான் எழுத வேண்டியிருந்தது. இது அத்தனைவற்றுக்கும் கதைகளை உருவாக்கியது மனிதன் என்றால், மொழி என்றால்
அவன் தொடர்ச்சியாக இந்த கதை மரபு ஒரு 2000 ஆண்டு கால கதை மரபில் நம் 200 ஆண்டு காலம் ஒரு தேர்ந்த இலக்கிய கதைகளை முன்னின்று பேசவும் வாசிக்கவும் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஒரு கதை நம்மோடு ஏன் ஒன்றாகிவிட்டவை என்றால் அது ஒவ்வொரு நிலத்திற்கும் அந்த மண்ணிற்கான கதைகளை கொண்டிருப்பவை. அப்படி மண்ணிற்கென்று ஏராளமான கதைகள் இந்த மண்ணில் உண்டு. அப்படி ஒரு தன் மண்ணிற்கான கதைகளை எழுதக்கூடிய ஒரு மனிதராக தான் வாமுகோமு இன்றைய தமிழ் இலக்கிய சூழலில் அறியப்படுகிற ஒரு படைப்பாளியாக இருக்கிறார். ஏன் அவர் மண்ணிற்கான கதைகளை எழுதுகிறார் என்றால், நீங்கள் பிரபஞ்சன் சொன்னது போலதான். பிரபஞ்சன் சொல்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நீங்கள் எழுத தொடங்குங்கள் என்று சொல்கிறார். ஏன் ஒருவரின் வாழ்க்கையை எழுத தொடங்க வேண்டும் என்று பிரபஞ்சனிடம் கேட்டால் அவர் மிக தெளிவாக சொல்கிறார், ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிற வாழ்க்கையை அவர்கள் எழுத தொடங்கும் போது அவர்கள் இந்த சமுதாயத்தின் மனசாட்சியை தொட முடியும் என்று சொல்கிறார். அப்ப தன் எழுத்துக்களால் இந்த சமூகத்தின் மனசாட்சியை தொட முடியும் என்று ஒன்று நம்புகிற ஒரு படைப்பாளன் சொல்கிறார் என்றால், தன் எழுத்தில் அந்த சமூகத்தை பதிவு செய்யவும் முடியும், கேள்வி எழுப்பவும் முடியும், அதை ஆவணமாக்கவும் முடியும், அதை ஆவணப்படுத்தவும் முடியும் என்பது எழுத்தின் இருக்கிற மிக உன்னதமான வலிமை. வாமுகோமு அவர்கள் அப்படிதான் தன் வாழ் நிலங்களை, தன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணின் அடையாளங்களை, தான் கண்டடைந்திருக்கிற தன் வாழ்வில் அடைந்திருக்கிற விஷயங்களை தன் எழுத்தில் பதிவு செய்கிறார். அதுவும் அவருடைய வாழ்வியல் மொழிகளிலே அந்த கதைகளை பதிவு செய்கிறார். அவர் கதைகளுக்கென்று நான்லாம் ஒரு சில கதைகளை எழுதியதாக நான் நினைக்கிறேன். அப்படி போய் பார்த்தால் கதைகளுக்கென்று எந்த மெனக்கடலையும் செய்யாமல் ஒரு தெளிந்த நீரோடையை போன்ற தன் எழுத்தை கதைகளாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு படைப்பாளியாக வாமுகோமுவை நான் அங்கீகரிக்கிறேன். நான் ஒரு கதைக்கு தலைப்பு வைப்பதற்கு நான் உட்கார்ந்து இரவெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அவர் படைப்பை படித்த பிறகு அது கூடுதல் மெனக்கடலோ, அது தேவையற்றது, நேர விரயம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு கதைக்கு பேர் வைப்பதற்கு நான் யோசிக்கிற இரவெல்லாம் அது தேவையில்லை என்பதை அவரின் படைப்பு வாயிலாக நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு கதையை சொல்வதற்கு எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று நான் ஒரு தொடக்க புள்ளியை தேடி நேரத்தை விரைவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு கையிலிருந்து ஒரு வளையல் முன்னும் பின்னும் நகர்வது போன்ற தன் கதையை தொடங்குகிறார். அப்படி என்றால் அதுதான் வாசகர் மனத்தில் போய் நிற்கிறதோ என்கிற கேள்விக்குறியோடு அவர்களுடைய கதைகளில் பயணிக்க தொடங்கினால், அவர் கதை முழுவதும், இன்னும் குறிப்பாக பேச இருக்கிற ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் பேச இருக்கிற நாவல் குறித்து பேசும்போது கூட சொல்ல வாய்ப்பு இருக்கிறது, எந்த இடத்திலும் வாசகன் தேங்கி நிற்பதற்கோ அல்லது வாசகனை இடர்பாடுகளுக்கு உள்ளாக்குவதற்கோ அல்லது அந்த பத்தியை நிறுத்தி வைத்துவிட்டு வேறு ஏதாவது என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்று தீவிரமாக யோசிப்பதற்கோ அவர் எந்த மெனக்கடலும் செய்யவில்லை. ஒரு தெளிந்த உரையாடல், நண்பனோடு உரையாடுவதை போல, ஒரு வாய்க்கால் மேட்டில் இருக்கிற ஒரு பாலக்கட்டையில் அமர்ந்து கொண்டு நண்பர்களோடு பேசி கொண்டிருப்பதை போல, எங்கோ தன் கொல்லைப்புறத்தில், கசாலையில், இல்ல முற்றத்தில், தாழ்வாரத்தில் அமர்ந்து 4-5 பாலிய காலத்திலிருந்து சிநேகித்திருக்கிற நண்பர்களோடு உரையாடி கொண்டிருப்பதை போல ஒரு கதையை இவ்வளவு இயல்பாக நகர்த்த முடிகிற எழுத்தாற்றலை நான் வாமுகோமுவை வாசித்த பிறகு கண்டடைந்திருக்கிறேன். ஒரு இறகு மேலிருந்து கீழே விழுகும்போது அது என்ன தள்ளாட்டத்தோடு, என்ன ஊசலாட்டத்தோடு அது விழுகிறதோ அதை போல மிக இயல்பாய் தன்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்கிற வாமுகோமுவின் கதைகளின் பலம் என்று நான் கருதுகிறேன். அப்படியான ஒரு சில கதைகளை நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய கதைகளை நூலகங்களிலிருந்தும், கிண்டில் என்கிற ஆப்பிலிருந்தும், சில இணையதளங்க பக்கங்களிலிருந்தும் நான் வாசிக்க தேர்ந்த கதைகளில் ஒரு சில கதைகளை குறித்து நான் உங்களோடு உரையாடுவது சால பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஒரு பிற்பகல் மரணம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு பிற்பகல் மரணம் என்று எழுதப்பட்ட கதை கவிதாச்சரன் இதழில் வந்திருக்கிறது. ஒரு வாத்தியார் தூக்குமாட்டி இறந்து போகிற கதையை தன்னுடைய எழுத்தில் பதிவு செய்கிறார். ஏன் ஒரு வாத்தியார் தூக்குமாட்டி இறந்து போகிறார்? அந்த ஊரில் அவர் கதை தொடங்குகிற இடமே அவர் எந்த விஷயத்திலும் ஒரு பொயட்டுக்காக எழுத வேண்டும் என்று, ஒரு கவிதை தன்மையோடு தன் கதையை தொடங்க வேண்டும் என்று, அல்லது கதைகளில் கவிதை தெரிப்புகள் இருக்க வேண்டும் என்று எந்த மெனக்கடலும் செய்யவில்லை. ஒரு ஊரில் மாலை நேரத்தில் அடிக்கிற ஒரு தென்றலை போல, அல்லது காலையில் புலர்கிற பனி படர்ந்திருக்கிற காலையை போல அவர் கதை தொடங்குகிறது. அப்படிதான் அவர் அந்த ஒரு பிற்பகல் மரணத்தை தொடங்குகிறார். அந்த பிற்பகல் மரணம் ஒரு தண்ணி இல்லாத ஒரு வறட்சியான ஒரு கிராமப்புறத்தை பற்றி விவரிக்கிற போது அப்படியே சொல்லி கொண்டு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மீசை வைத்த ஒரு பெரியவர்
எல்லா சிறுவர்களையும் விரட்டி அடிக்கிற போது அதில் ஏன் நாம் விரட்டப்படுகிறோம், என்னதான் அங்க நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு 1-2 சிறுவர்கள் துடிப்பாக இருப்பார்கள் இல்லையா? அப்படி தேடி போய் பார்க்கிற போது நடு வீட்டில் உத்தரத்தில் ஒரு வாத்தியார் நாண்டுக்கு தூக்கிலிட்டு இறந்து போய் இருப்பார். அவரை கட்டிலில் கிடத்தி வைத்து இருக்கிற காட்சிகளை தன்னுடைய வார்த்தைகளில் பதிவு செய்து கொண்டே வருகிறார் வாமுகோமு. அப்படியான அந்த மரணத்தை சொல்கிற போது அவர் தன் கதையின் ஊடாக அந்த வாத்தியாருக்கும் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் நடந்த அந்த பாலியல் உறவு குறித்து மிக தெளிவாக பேசுகிறார். நாம் பேசவே பயப்படுகிற அல்லது நாம் பேசவே அச்சப்படுகிற, இதெல்லாம் கதைகளுக்கு சொல்ல வேண்டுமா, வைக்க வேண்டுமா என்று நினைக்கிற, அல்லது அதை புறந்தள்ளிவிட்டு ஒரு மேன்மையான எழுத்தை நாம் எழுதிவிட வேண்டும் என்று நினைக்கிற, அல்லது நாகரிகத்தின் பால் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு போயிடலாம் நினைக்கிற விஷயங்களை எல்லாம் தன் கதையில் மையமாக வைத்து பேசுகிறது தான் வாமுகோவினுடைய மிக யதார்த்தமான விஷயம் உண்டு. அப்படி ஒரு பெண்ணுக்கும், அந்த கிராமத்தினுடைய ஒரு பெண்ணுக்கும் அவருக்குமான தொடர்பை, பாலியல் ரீதியான குறித்த தொடர்பை தன்னுடைய கதைகளில் பேசுகிறார். அந்த இறந்த அந்த வாத்தியாரனுடைய மகனாக ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன்தான் அந்த துடிப்பா போய் எட்டி பார்க்கிற பையன். அப்படி போய் பார்க்கும்போது அவனை எல்லோரும் பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். கடைசியில் வாத்தியாரனுடைய இறுதி நல்லடக்கத்திற்கு போய்விட்டு வீடு திரும்பும்போது அவன் அப்பத்தாவால் வளர்க்கப்படுவான். அப்பத்தா அந்த செய்தி கேள்விப்பட்டதிலிருந்து கோபமாவே இருப்பா. அந்த செய்தியை பற்றி ஊரே அந்த வாத்தியாரனுடைய மரணத்தை பற்றி பேசும். ஆனால் தன்னுடைய அப்பத்தா மட்டும் ஏன் வாத்தியாரோட மரணத்தை பற்றி பேசவே மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். அந்த வாத்தியாரை அடக்கம் செய்து விட்டு திண்ணையில் போய் சுருண்டு படுத்து கொண்டிருக்கிற சிறுவன் சிறுவனை அப்பத்தா கேட்பா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி. சாப்பிட்றியான்னு, இல்லை வேணான்னு சொல்லிடுவான். ஆனால் வேணான்னு சொன்ன பிறகும் அப்பத்தா ஒரு ராத்திரியும் அவனை சாப்பிடாம படுக்க அனுமதித்தது கிடையாது. ஆனால் அந்த ராத்திரியில் தன்னை மீண்டும் சாப்பிட சொல்லாத அப்பத்தா தன் நினைவுக்குள்ளுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறா. ஏன் தன்னை அப்பத்தா சாப்பிட விடலை, அப்படி சாப்பிடாம நம்மளை படுக்க ஒரு நாளும் போட்டதில்லை, இன்னைக்கு திரும்ப திரும்ப நம்மளை சாப்பிட வற்புறுத்தலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்பத்தா கிட்ட வாத்தியாரை பற்றி பேச எடுக்கும்போது செவனேன்னு படுக்க மாட்ட மூதி என்று திட்டுகிறாள். அந்த அப்பத்தா திட்டுவதற்கும் அவனுடைய அம்மா இறந்து போனதற்கும் வாத்தியார் அந்த கிராமத்தில் தூக்கிட்டு கொண்டு இறந்து போனதற்குமான ஒரு பெரிய தொடர்பை, ஒரு நீண்ட கண்ணியை தன் எழுத்தில் எந்த இடத்திலும் வெளிப்படையாக சொல்லாத, எழுத்தின் மூலம் அதை வாசகர்களிடமே கடத்தி செல்கிற ஒரு நுட்பமான எழுத்தை ஒரு தெளிந்த நீரோடையை போல பதிவு செய்ய முடியும் என்றால் அது வாமுகோமுனுடைய யதார்த்த எழுத்துக்களால் முடிகிறது என்பதை நான் அந்த கதைகளில் இருந்து உள்வாங்கிக் கொள்கிறேன். அதே போலவே தன்னுடைய கதைகளில் ஒரு தொடர்ச்சியான கேள்வி மரபை எழுப்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல நீங்க ஒரு கடவுளை அர்ச்சிக்கணும், ஒரு பூஜிக்கணும் என்று ஒரு சாமியாடியை பற்றி சொல்லும்போது சாமியாடியை பற்றியும் பூசாரியை பற்றியும் சொல்லி கொண்டுகிட்டே வருகிற வாமுகோமு அந்த படைப்பாளர் ஒரு இடத்தில் வெறும் கல்லிற்கு ஆரத்தி காட்டினார் என்கிற அந்த ஒரு வார்த்தையின் மூலம் அவர் என்ன விஷயங்களை கட்டுடைக்கிறார் என்பதை அவர் கதையை வாசிக்கும் பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆத்திகத்தை பேசுகிற ஒரு நாத்திகாலன் எவ்வளவு வீரமாக தன்னுடைய சொற்களை காத்திரமாக சொற்களை இந்த பார்வையாளர்களோ வாசகனோ கடத்துவார்களோ அதை முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு போற போக்கில் கல்லென்று ஒரு வார்த்தையில் வெறும் கல்லென்று சொல்லிவிட்டு போகிற அந்த எந்த மெனக்கடும் இல்லாத ஒரு அடிக்குறிப்பை பதிவு செய்துவிட்டு போகிற வாமுகோமு உள்ளே ஏதோ ஆழமாக பேசுகிறார் என்பதை வாசிக்கிறவனுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது வாமுகோமுவின் கதைகளின் பலம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நீங்கள் சைலண்ட் என்ற வார்த்தையை கூட சத்தம் போட்டுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் தன்னுடைய கதைகளில் சொல்ல வருகிற விஷயத்தை எந்த பிரச்சாரமும் இல்லாமல், பிரச்சார நெடி கூட அல்லாமல் தன்னுடைய எழுத்தின் மூலம் ஒரு பாலியல் விஷயத்தை பேசும்போதும் சரி, ஒரு குடிகாரனை பற்றி பேசும்போதும் சரி, ஒரு ஆத்திகனை பற்றி பேசும்போது சரி, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாராய கடையை பேசுவதாக இருந்தாலும் சரி, மாரியத்தா சாமி அருள்வாக்கு சொல்லி ஆடுவதாக இருந்தாலும் சரி, அதன் மண்ணின் நிறத்தோடு அப்படியே பதிவு செய்கிற எந்த விதமான மேற்பூச்சும் இல்லாத ஒரு எழுத்தை வாமுகோவின் எழுத்துகளில் நம்மளால் காண முடிகிறது. அப்படியான ஒரு கதை, நீங்க மூக்குப்பொடி போடுறீங்களா அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. நீங்க மூக்குப்பொடி போடுறவங்களா அப்படின்னு ஒரு சின்ன கேள்விதான். என்னெல்லாம் கேட்டா நான் இப்படி ஒரு தலைப்பை படிச்சிருப்பேனா கதைகள்லன்னா இல்லை நான் எழுதுகிற கதைகளில் இப்படி ஒரு தலைப்பை வைப்பேனா அப்படின்னா கூட நிச்சயமா நான் வைக்க மாட்டேன். நான்
ஏன்னா அதுல ஒரு பெரிய இலக்கிய சுவை இருக்கணும், அதுல ஒரு பெரிய அழகியல் இருக்கணும், அது வந்து படிக்கிறவங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணணும்னு நானா பிற்போக்குத்தனமா நினைச்சுக்கிட்டு அப்படியான கதை தலைப்பை விட்டு நீங்க மூக்குப்பொடி போடுறவங்களான்னு ஒரு கதைக்கு தலைப்பு வச்சிருக்கிறார். மூக்குப்பொடி போடுறவங்களான்னு வச்சிருக்கிற தலைப்பின் கீழ் அந்த கதையை நீங்க போய் படிக்க தொடங்குனீங்கன்னா வெறும் 3 கதாபாத்திரங்களை வைத்து அந்த கதையை நகர்த்துகிறார். ரூத் என்ற ஒரு அக்காவும், பெல்லா என்கிற ஒரு தங்கையும், ஜானு என்கிற ஒரு பையனுமாக, இடைப்பட்ட அக்காளுக்கும் தங்கைக்கும் நடுவுல பிறந்த பையனாக ஜானு என்கிற இந்த 3 சிறுவர்களை வைத்து நீங்க மூக்குப்பொடி போடுறவங்களான்னு ஒரு கதையை வாமுகோம் எழுதியிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அந்த கதையில வந்து நாடார் கடையில மளிகை ஜாமான் வாங்கி குடும்பம் நடத்துகிற ஒரு குடும்பம் வந்து அந்த ஜானுவினுடைய குடும்பம். அக்காளாக ரூத்தும், தங்கையாக பெல்லாவும், இவனாக ஜானுவுமாக இருக்கிற குடும்பம் வந்து அது வந்து அப்பா ஜானுடைய அப்பா சிறு வயதில் அவன் ஜானு பிறந்தப்பவே ஜானு பிறந்த கொஞ்ச நாள்ல பெல்லா பிறந்த போதே இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு சாதாரண விளிம்பு நிலை குடும்பம் வந்து தள்ளாடுமோ அதே தள்ளாட்டத்தை அந்த குடும்பமும் சந்திக்கிறது. ஆனாலும் படிப்பை ஜானுவும் படிப்பை விட்டு, ரூத் அக்காவும் படிப்பை விட்டு விட்டார்கள். அக்கா ரூத் என்கிற அக்கா வந்து கொஞ்ச தூரம் பயணிச்சு போனால் ஒரு சின்ன நகரத்தில் ஒரு துணிக்கடையில், ஜவுளி கடையில் வேலை பார்க்கிறாள். அதே நாடார் தான் அந்த ரூத் ஜானுவை கொண்டு போய் அதே நகரத்தில் இருக்கிற ஒரு கடை மெஸ்ஸில் வந்து மேசை துடைப்பவனாகவும் இலை எடுப்பவனாகவும் பணியில் சேர்த்து விடுகிறார். பெல்லா இன்னமும் பள்ளிக்கூடம் போகாத ஒரு சிறு பிள்ளையாக தான் அந்த வீட்டில் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு ராத்திரியும் வேலைக்கு போயிட்டு 7 மணி பஸ்ஸுக்கு வீடு வந்து விடுகிற தன் அக்காலும், அதற்கப்புறம் ஊரினுடைய வருகிற கடைசி பஸ்ஸில் வந்து சேர்கிற ஜானுவும் வந்து தன் அம்மாவோடு படுத்து உறங்கும் போது அம்மாவின் மேல் மூக்குப்பொடி வாசனை வந்து கொண்டே இருக்கிறதே என்பதை வந்து ஒரு பெரும் கேள்வியாக வைத்து எழுதப்பட்ட கதை நீங்க மூக்குப்பொடி போடுறவங்களா அப்படின்னு எழுதுறார். அந்த மூக்குப்பொடி போடுகிற ஒரு ஆள் அந்த ஊரில் யாராக இருக்கிறார் என்றால் அது மளிகை கடை வைத்திருக்கிற நாடாராக தான் இருக்கிறார். வந்து அம்மாவின் மீது வந்து ஏன் மூக்குப்பொடி நாற்றம் வருகிறது, மூக்குப்பொடி வாசனை வருகிறது என்று கேள்வி கேட்டு தன் வாழ்நாளில் பெரும் சந்திப்புகளை, அவமானங்களை அடைகிற ரூத் அக்காவுக்கு அம்மாவிடமிருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. ஒரு காலத்தில் வந்து ரூத் அக்கா சம்பாதித்து கொடுக்கிற காசிலெல்லாம், ஜானு சம்பாதித்து கொடுக்கிற காசிலெல்லாம் அந்த அம்மா தன் பீரோ முழுவதும் புது புது வண்ணமான புடவைகளை வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறார். ஏன் அம்மா அக்காளுக்கு 5 சுடிதார் செட்டு தான் இருக்கிறது, எனக்கு 2-3 சட்டைகள் தான் இருக்கிறது, அம்மாவுக்கு ஏன் இத்தனை புடவைகள் இந்த பீரோ முழுவதும் இருக்கிறது என்றால் அதை அப்படியே சொல்லிவிட்டு போகிறார். நாம் தான் அந்த கதையை சுவீகரித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த புடவைக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு நாள் கேட்கிறார் வந்து ரூத் என்ற அக்கா அம்மாவை பார்த்து கேட்கிறாள், இந்த மூக்குப்பொடி வாசனை எப்பதான் விட்டு ஒழியும் என்று கேட்கிற போது அம்மாவுக்கு எந்த பதிலும் இல்லை. ஆனால் அக்கால் மீது அள்ளி கொட்டுவதற்கு அத்தனை வெறுப்புகளையும் அவள் சுமந்திருக்கிறாள். அப்போதுதான் முடிவுக்கு வருகிறாள், ஊரின் எல்லா அவமானங்களையும் தாங்கி கொள்ள முடிகிறது, இந்த மூக்குப்பொடியினுடைய அவமானத்தை தாங்கி கொள்ள முடியவில்லை. எப்படி மூக்குப்பொடி நெடியேறுகிறதோ அதே போல அந்த ஊரில் இருக்கிற வசை பேச்சுக்களும் ரூத்தின் காதுகளில் விழுந்து விழுந்து பெரிய நெடியை ஏற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ரூத் இதை தாங்கி கொள்ள முடியாமல் அம்மாவுக்கு விஷம் வைத்து கொன்று விடுகிறார். அம்மாவை விஷம் வைத்து ஒரு பிள்ளை கொல்ல முடியுமா அப்படின்லாம் நீங்க கேள்வி கேட்டால் அது மிகப்பெரிய பழமைவார். அம்மா என்கிற புனிதத்தின் மீது நீங்கள் கல்லெறியாவிட்டால் அல்லது அந்த புனிதத்தை நீங்க கட்டி காக்கிறதுக்கு விளைந்தால் இந்த மாதிரி கதைகளை உங்களால் பின்தொடரவே முடியாது. அம்மாவுக்கு விஷம் வைத்து கொல்லப்படுகிறாள். ஜானு கேட்கிறான் அந்த இடத்தில் தான், இதையே நீ இவ்வளவு காலதாமதமா செஞ்ச அம்மா அப்படின்னு, நீங்க வந்து இதை எப்பவே நீங்க செஞ்சிருக்க வேணும்ல அப்படின்னு ரூத்தை வந்து கேள்வி கேட்கிற இடமாக ஜான் இருக்கிறான். இப்போது அது அல்ல, அது வரைக்கும் நின்றிருந்தால் ஒரு சராசரி கதையாசிரியரனாக வாமுகோமுவை நாம் படித்துவிட்டு கடந்து போயிட்டு இருக்க முடியும். அடுத்த கேள்வி கொஞ்ச நாள் கழித்து அம்மாவை விஷம் வைத்து கொன்ன அதே அக்காவின் மேல் மூக்குப்பொடி வாசனை வருவதுதான் அந்த கதையினுடைய இன்னும் பிரச்சனையான விஷயமே. வந்து கொஞ்ச நாள் கழித்து அக்காவின் மீதும், அக்காவோடு சேர்ந்து படுத்திருக்கும் போது அக்காவின் மீதும் அதே மூக்குப்பொடி வாசனை வருகிறதே, அப்படி என்றால் அக்காவுமா அப்படி என்ற கேள்வி. முன்பு அம்மாவையும் மளிகை கடைக்காரரையும் சம்பந்தப்படுத்தி பேசிய அதே ஊர் மக்கள் இப்போது ரூத் அக்காவையும் அதே மளிகை கடைக்காரரிடம் வைத்து பேசுகிறார்களே, அதே மூக்குப்பொடி வாசனை வந்து தன் அக்கால் மீதும் வீசுகிறதே என்றால்
இப்போது வாமுகோம் எழுதுகிறார், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக ஜானு காத்திருக்கிறான் என்று. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திற்காக ஜானு காத்திருக்கிறான் என்று. ஒரு நாள் அந்த சந்தர்ப்பம் கணிகிறது. ஒரு மட்டன் சமைக்கிற ஒரு சனிக்கிழமையில் அவர் அந்த மட்டனும் யார் தான் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றால் அதுவும் மளிகை கடைக்காரர் தான் வாங்கி கொடுத்திருக்கிறார். மதியம் சாப்பாட்டிற்கு வர வேணும். 5 மணி பஸ்ஸுக்கே மெஸ்ஸுக்கு கிளம்பி போய் விடுகிற ஜானு அன்றைக்கு போய் அந்த முதலாளி தன் வேலை பார்க்குற மெஸ்ஸின் முதலாளி மேசையில் இருக்கிற அந்த டெலிஃபோன் பக்கத்திலே தன் காதுகளை வைத்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த போன் 9:30 மணிக்கு வந்தது. காலையில் இவன் 5 மணிக்கே போயிட்டான் மெஸ்ஸுக்கு. 9:30 மணிக்கு வரை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த போன் 9:30 மணிக்கு தான் வந்தது. அவன் பரபரப்பாக ஓடினான். டெலிஃபோன் சத்தம் கேட்டோன்னு அவன் வேக வேகமாக ஓடினான். ஆனால் முதலாளி தான் ஃபோனை எடுத்தாரு. ஃபோன் எடுத்து, ஜானு சீக்கிரம் ஓடியா, உங்க ஊர்லேருந்து மளிகை கடைக்காரர் பேசுறார் அப்படின்னு சொன்னார். வேகமாக போய் அந்த ஜானு அந்த தொலைபேசியை வாங்கி தன் காதுகளில் வைத்து, நான் மெஸ்ஸில் இருந்து ஜானு தான் பேசுறேன், சொல்லுங்க அப்படிங்கிறதோட அந்த கதையை முடிச்சிருப்பார். அதான் கதை. நீங்க என்ன தகவல் வரும் என்பதை முன் ஏற்பாடாக ஒரு நேரம் கணிவதற்கு காத்திருந்தான். தன் அக்கால் எப்படி தன் அம்மாவுக்கு ஒரு விஷம் குடித்த கஞ்சியை கொடுத்து கொன்னாலோ அதை போலவே தன் அக்காவுக்கு ஒரு மருந்தை கொடுத்து காத்திருக்கிற ஒரு தம்பியினுடைய அவனுடைய அவதூறுகளை, அவனுடைய வசைபாடுகளை தாங்கிக் கொள்ளாத அந்த மனதின் போராட்டத்தை, அந்த காத்திரமான அவனுடைய ஊடாடலை தன் கதைகளில் பதிவு செய்திருக்கிற வாமுகோமுனுடைய தலைப்பு, நீங்க மூக்குப்பொடி போடுறவங்களா அப்படின்னு. நீங்க இப்ப மூக்குப்பொடி போடுறோம், இந்த கதையினுடைய ஃபைண்டிங்ஸ் நீங்க என்னவா வேணாலும் நீங்க எடுத்துக்க முடியும். ஆனா மூக்குப்பொடி போடுகிற ஆள் எல்லாமே அப்படிதான் இருப்பானான்னா நீங்க அப்படி சந்தேகிக்க முடியாது. ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு சாதிய கட்டமைப்புகளின் கீழ் நலிந்த அல்லது பின்தங்கிய மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை, அதுவும் துணை இழந்த ஒரு பெண்ணினுடைய அன்றாட வாழ்க்கையில் தான் எப்படிதான் அவள் சமராடுகிறாள் தன்னுடைய யதார்த்த அன்றாட வாழ்க்கையில் என்பதை இந்த மூக்குப்பொடி போடுறவங்களா என்கிற கதைகளின் மூலம் அவளை பெண்களின் வாழ்வியலை சித்தரித்த ஒரு கதையாக நான் நீங்க மூக்குப்பொடி போடுறவங்களா என்கிற கதையை பார்க்கிறேன். அப்படி வாமுகோமு தன் கதைகளில் எங்கேயோ போய் ஒரு சோர்ஸ் எடுத்துட்டு அது யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று எந்த பிரயாசத்திலும் முயற்சியிலும் அவர் ஈடுபடவில்லை. தன் பக்கத்து வீடுகளில், தன் தெருவுகளில், தன் வீட்டின் கசாலையில், தன் வீட்டின் முற்றத்தில், தாழ்வாரத்தில், புழக்கடையில் இருக்கிற ஏராளமான கதைகளை தன் இயல்பான மொழிகளில் அவருக்கே இருக்கிற அந்த கலோக்கியல் வட்டார வழக்கியல் சொற்களால் இட்டு நிரப்புகிறார். அது இட்டு நிரப்புவது என்பது மட்டும் அவருடைய வேலை இல்லை. அதை வாசகனுக்கு எந்த தூரத்தில் சொல்ல வேண்டும், எந்த தூரத்தில் அதை கடத்தி போக வேண்டும், எந்த தூரத்தில் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை தன் எழுத்துக்களில் நிற்பதுதான் அவருடைய பலம் என்று நினைக்கிறேன். பலவீனமாக இன்னும் அவருடைய கதைகளில் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் பட்டவர்த்தனத்தனமாக ஒரு பாலியல் விஷயங்களை படிக்கும் போது சில கிளுகிழுப்புகளை வாசகனுக்கு உண்டு பண்ணும். அது வேறு விஷயம். ஒரு ரொமான்டிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதிவிட்டு போக முடியும் என்பதை சில எழுத்துக்களில் அங்கங்க நாம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நீங்கள் மல்லிகா போன்ற ஒரு பெண்மணியை அவருடைய கதைகளில் சித்தரிக்கிறாங்க. மசக்காளி பாளையத்து குஞ்சுகள் என்கிற ஒரு கதை எழுதுகிறார். மசக்காளி பாளையத்து குஞ்சுகள் கதைகளில் அவர் மல்லிகா போன்ற ஒரு கதாபாத்திரத்தை படைக்கிறார். மல்லிகா போன்ற கதாபாத்திரத்தை படைக்கும்போது தன் கணவனுக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்து விட்டால் தன் மனைவி யார் கூட வேண்டுமானாலும் உல்லாசம் இருந்து விட முடியும் என்கிற அளவுக்கு அவருடைய கதைகளின் பலவீனங்களையும் நாம் சொல்லிவிட முடியும். அதே நேரத்தில் அப்படி பாலியல் விஷயங்களை அவர் எந்த நேர்கோட்டில் வைத்து எழுதுகிறார் என்பதை இன்னொரு புறம் நம்ம ஒரு ஆராய்ச்சியின் வடிவில் அல்லது நுண்ணிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், சொல்லப்பட வேண்டிய கதைகளும் சொல்லப்பட வேண்டிய தேவைகளும் சில கதைகளில் இருப்பதாகவும் நமக்கு இருக்கதான் செய்கிறது. அவர் இப்போ வந்துருவாருன்னு தர்ம சங்கடப்படுகிற மல்லிகா தான் ஒரு கோட்டரை கொடுத்த பிறகு அவர் இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நடு வீட்டில் பாயுரித்து படித்துக் கொள்கிற ஒரு கதாபாத்திரத்தையும் வாமுகோமுவால் படைக்க முடிகிறது என்றால், அவரின் பார்வையில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கேள்வி எழுப்பதான் வேண்டியிருக்கிறது. ஈமு ருசி என்று ஒரு கதையில் அவரு அடிப்படையில் சென்னிமலை, ஈரோடு இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு மனிதராக இருக்கும்போது அங்கதான் ஈமு பறவையினுடைய பிஸ்னஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஈமு ருசி என்று எழுதுகிறார்.
அண்மையில் மரண ருசி என்று கவிப்பித்தன் காலச்சுவடியில் ஒரு கதை எழுதினார். உங்கள் பேராசிரியர் கூட அதை குறிப்பிட்டு பேசினார். அந்த கதையை நீங்கள் சமீபத்தில் வாசிச்சிருந்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கொண்டாடப்படக்கூடிய குறிப்பிட்டு பேசப்பட வேண்டிய வெறும் 5 ரூபாய்க்கு அந்த கதையை மலிவு விலை பதிப்பாக போட்டு தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். கவிப்பித்தன் மரண ருசி என்று ஒரு கதை, காலச்சுவடியில் எழுதப்பட்ட கதை பன்றி வளர்க்கிற பெரியாண்டவர் குடும்பத்தை பற்றி பேசுகிற ஒரு மிக முக்கியமான கதை அதை போல நான் ஈமு ருசியை பார்த்தவுடன் எனக்கு மரண ருசி தான் ஞாபகம் வந்தது. இந்த மரண ஈமு ருசியில் ஒரு ஒரு நாட்டார் வழக்காற்றியல் விஷயங்களை பதிவு செய்வதிலும் கூட வாமுகோமுனுடைய எழுத்து மிக முக்கியமானதாக நாம் கவனப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு 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 கல்ச்சரை டிஃபைன் பண்ணுற அல்லது அந்த கல்ச்சரை நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிற அல்லது அந்த கல்ச்சரை இன்னும் அணுக்கி சொல்லப்படுகிற விஷயத்துல வாமுகோமு எழுத்து மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஈமு ருசி என்பதுல ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய படையலுக்கு இப்ப எல்லாருமே ஆடு வெட்டுற பழக்கம் உண்டுதான். ஆனால் காது குத்தி மொட்டை அடிச்சு காது குத்தி கிடா வெட்டி விருந்து வைக்கிற வழக்கம் மாறாக ஒரு குடும்பத்தில் கிடா வெட்டுவதற்கு பதிலாக ஈமு கோழியை அரித்து நாங்கள் கிடா மொட்டை போட்டு காது குத்தி எல்லோருக்கும் விருந்து கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மாற்று விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈமு கோழி வந்த புதுசுல ஈமு கோழியினுடைய ருசி அறியாத நாக்குகள் எல்லாமே அந்த ஈமு கோழியை சாப்பிட்டுட்டு போயிடணும், அறக்குறையா கேள்விப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கடுத்து ஈமு கோழி ருசிச்சிடணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தான் அந்த விழாவுக்கே வராங்க. ஆனால் ஈமு கோழியை அறுத்து படையிலிடுறதுக்கு முன்பாக மொட்டையடித்து சாமிக்கு அருள்வாக்கு சொல்லி ஆடுற கட்டத்துல சாமி பேச தொடங்குது. என்னடா நீங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன கூத்தடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட கேள்வியில இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈமு கோழி அறுக்கக்கூடாதுன்னு ஆட்டுக்காரருக்கு போன் அடிச்சு ஆடுகளுக்கு ஈமு கோழிக்கு பதிலாக ஆடுகளை கொண்டுட்டு அறுக்கிற ஒரு மரபை அறுக்கிற அந்த விஷயத்தை ஒரு மரபாக தன்னுடைய கதைகளில் நகர்த்தி இருக்கிறார் வாமுகோமு. அதனுடைய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வேண்டுதல்களும் பலியிடுதல்களும் அல்லது காலம் காலமாக நாம் பின்பற்றி வருகிற மரபுகளையும் மக்கள் எந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக அதில் விழுந்து கிடக்கிறார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, அதை நீங்கள் மீறி புறந்தள்ளிவிட்டு ஒன்றை நீங்கள் செய்ய துவங்கும் போது நீங்கள் சந்திக்கின்ற எதிர் விஷயங்கள் எவ்வளவு இருக்கின்றது என்பதையும் கேள்விக்கு உள்ளாக்குகிற விஷயம்தான் அது. அப்படி என்றால் ஒருத்தருடைய பார்வை ஒரு கதையை உள்ளும் புறவுமாக ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்று வாமுகோமுவின் கதைகளை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாலியல் ரீதியான விஷயங்களை அல்லது புறம்பான விஷயங்களை அல்லது நாம் புதிதாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதுலேருந்து எவ்வளோ எதிர்ப்புகளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய விஷயங்கள் தன் எழுத்தில் காலம் காலமாக பேசப்படுகிற புனிதங்களை எப்படி கட்டி காப்பது அல்லது புனிதங்களை உடைத்து எப்படி நாம் ஒரு கதையை சொல்வது, இது ரெண்டுக்குமான பதிலாக வாமுகோமுவின் கதைகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அருக்காணிக்கு சொந்த ஊர் விஜயமங்கலம் என்று ஒரு கதை இருக்கிறது. நீங்க அதான் மறுபடியும் எனக்கு இந்த தலைப்புகள்ல இருக்கிற ஈர்ப்பே ரொம்ப வித்தியாசமானது. இவ்வளவு பெரிய தலைப்பு வைக்க முடியுமா ஒரு கதைக்கு அப்படிங்கிறதும் அருக்காணிக்கு சொந்த ஊர் விஜயமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இதுவும் இந்த அருக்காணி என்கிற ஒரு பெண்ணை பத்தின அவளுக்கு சாமி ஆடுகிற விஷயத்தை பற்றி எழுதுகிற விஷயம்தான். அருக்காணி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா அந்த ஊர்ல. ஒரே ஒரு நாள் அவளுக்கு சாமி வந்துடுது. சாமி அவளுக்கு அருள்வாக்கு சொல்றா. ஊரே அவளை சாமியாக பார்க்க ஆரம்பிச்சிடுது. ஊரே சாமியாக பார்க்க ஆரம்பிச்சதுல எந்த விஷயமும் எந்த பெரிய ஆச்சரியமும் இல்லை. அவ பைப்படிக்கு குழாயடிக்கு கிணத்தடிக்கு போனா ஊர் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஊர் பொது மக்கள் அந்த பெண்டீர் அவளுக்கு வழி விட்டு தண்ணீரை முன்னாடி பிடிச்சிட்டு போக அனுமதிக்கிறாங்க. அது சந்தோஷம் தானே. கிணத்தடிக்கு போனா அவளை அவளுக்கு வழி விட்டு ஒதுங்கி அவ பிடிச்சிட்டு போகட்டும், ஏன்னா அவ சாமியா இருக்கிறா அப்படின்னு பாக்குறது ஒரு ஓகே சரிதான். ஆனால் என்னைக்கு அவள் குறி சொல்லி சாமி ஆடினாலோ அன்றிலிருந்து அவள் கூட தன் கணவன் பேசுவதில்லை, தன் கணவன் படுக்கைக்கு வருவதில்லை என்பதில் தான் பிரச்சனை தொடங்குகிறது. அப்ப அருக்காணி கூட ஒரு கணவன் மனைவி உறவை, ஒரு கணவன் மனைவியான யதார்த்த வாழ்க்கையை வாழ முடியாத அருக்காணி என்னதான் சாமியாக பார்த்தாலும் கூட தன் கணவன் தன்னோடு குடும்பம் நடத்தி இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாத தெய்வீக தன்மையை உடைத்தெறிவது அருக்காணிக்கு சொந்த ஊர் விஜயமங்கலம் என்கிற கதையில் வைக்கிறார்.
அப்ப நீங்க அந்த அவருடைய கதைகளின் பட்டியல்களில், அவருடைய கதைகளின் மைய பொருளில், அவர் கதை சொல்கிற மொழியில், அவர் கதை சொல்கிற மரபில், அவர் கதை சொல்கிற எழுத்தில், அல்லது பிரச்சார நெறியற்று தன் தன் கருத்துக்களை படைப்பாளனுக்கு நகர்த்துகிற அந்த நுட்பத்தில் ஒரு கதையாளனாக, அது கூடுதல் குறைவாக கூட இருக்கலாம், ஒரு கதையாளனாக வாமுகோமு ஒரு எழுத்தாளனாக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்கள் கதையை இந்த மண்ணில் நாம் வாசகர்களாக தொடர்ந்து வாசிப்பதற்கும் அணுகுவதற்குமான இடத்தை அவர் தன் கதைகளில் வைத்திருக்கிறார். இன்னும் சில ஃபைண்டிங்ஸ்ல இல்லை ஃபர்தர் ரீடிங்ல நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் கூடுதலான காத்திரமான படைப்புகளை அவர் கொடுப்பதற்கும், நாம் அவைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும், விவாதிப்பதற்கும், வாசிப்பதற்கும் நிறைய இடங்களை அவர் நிறைவு செய்திருக்கிறார். அந்த வகையில் வாமுகோமு தமிழ் சூழலில் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர். ஒரு கதை பிரபஞ்சன் சொன்னது மாதிரியே தான் ஒரு சமூகத்தின் மனசாட்சியை ஒரு எழுத்து தொட முடியும். அப்படியான சமூகத்தின் மனசாட்சியை தொடுகிற எழுத்தாக வாமுகோமுவின் எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த வாய்ப்பினை தந்த நாட்டு இலக்கிய கூடுகைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.